அப்சல் உலமா அவங்க அரபிக்கில் எம்ஏ படித்தவங்க. அவங்க வந்து நானும் அவங்கள ஒன்றா பட்டம் வாங்கினோம். 39 பேர் வாங்கினோம். அதில் 39 பேரில் ஃபர்ஸ்ட் இவங்க தான், இந்த அஜித் தான். அஜித்திட்ட என்ன பாடத்தை ஓதுனமோ அதை அப்படியே நைட்டுக்கு வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா திறமையை கொடுத்திருக்குன்னா, அப்பேற்பட்ட அந்த எங்களுடைய சமகாலத்து சகோதரர் நண்பர் ஹஜ்ரத் அவர்கள் இப்போது தங்களுக்கு மத்தியிலே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு பயானை நிகழ்த்துவார்கள் என்பதாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மைக் புதிய மைக். السلام عليكم ورحمة الله وبركاته. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله وقال نبينا محمد صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها وقال أيضا من بنى لله مسجدا بنى الله له جنة بيتا في الجنة. சங்கைக்கும் சிறப்புக்கும் வாய்ந்த கொள்ளிமேடு ஜமாத் அம்மாவுடைய சிறப்பு மிக ஆலிம் பெருமக்களே, அங்கிருக்கிற இந்த பள்ளிவாசனுடைய மரியாதைக்குரிய இமாம் எனது சமகாலத்து நண்பர் இஸ்மாயில் ஹசரத் அவர்களே, எங்களை விட வயதில் மூத்த இந்த ஊரில் இருக்கிற மூத்த ஆலிம் பெருந்தகை முன்னோடி சைஃபுர் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், ஃபைசுர் ரஹ்மான் ஹசரத் அவர்களே, எல்லோருக்கும் ரப்புல் ஆலமீன் ஒரு கேள்வியை கேட்பான். ஆலிம்களாக இருக்கிற எல்லோருக்கும் பிறந்த ஊருக்கு என்ன செய்தீர்கள் என்ற அந்த கேள்விக்கு பதிலாக விருத்தாசலத்தில் இமாமத் பணியை செய்து கொண்டிருந்தாலும் சொந்த ஊரில் நடக்கிற எல்லா நிகழ்விலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மறுமையிலே கேட்கப்படுகிற கேள்விக்கு நான் இப்போது பதிலை தயாராக வைத்திருக்கிறேன் என்கிற சிந்தனையில் கொள்ளிமேட்டில் நடக்கிற ஒவ்வொரு மார்க்க விஷயத்திலேயும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு பிள்ளை உஸ்மான் ஹசரத் அவர்களே, சொர்க்கத்தை தங்களுடைய காலடியிலே வைத்து பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு முழு பொறுப்பை ஏற்று சமுதாய பணியிலேயும் கூடுதலான அக்கறை கொண்டிருக்கின்ற அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லாமல் வீடுகளில் அமர்ந்து இங்கு பேசப்படுகின்ற மார்க்க உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் நம் உயிரின மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று ஆரம்பமாக துஆ செய்து எனது பயானை தொடங்குகிறேன். அருமையான தாய்மார்களே, 5 நேரமும் ஆண்கள் தொழுது கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பள்ளியை அல்லாஹ் தஆலா உங்களை இன்று அமர வைத்திருப்பது மிக பெரும் பாக்கியம். அது குறிப்பாக மக்ரிப் தொழுகைக்கு பின்னால், இங்கே நாம் கொள்ளிமேட்டை சொல்லவில்லை, பல ஊர்களை சொல்லுகிறேன். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு பலவிதமான ஃபசாதுகளை பேசிக் கொண்டிருக்கிற ஊர்களுக்கு இடையில் அதே மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஒரு தீனுடைய சிந்தனையிலே, ஒரு பொது சிந்தனையில், நம்முடைய ஊரை அலங்கரிக்கிற பள்ளிவாசலை உருவாக்குகிற சிந்தனையில் ஏராளமான தாய்மார்கள் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உஸ்மான் ஹசரத் சொன்னது போன்று 800 தாய்மார்களுக்கு மேற்பட்ட தாய்மார்கள் இங்கே வருவார்கள், ஆனால் பள்ளி இடம் பற்றாது என்று சொல்கிற அளவிற்கு இங்கே நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம். உலகத்தில் நாம் செய்கிற நற்காரியங்களை வைத்துத்தான் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க முடியும். நமக்கு ஏற்படுகிற சங்கடங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இன்னல்கள் இவைகளை எல்லாம் நாம் செய்த நல்லமல்களை வைத்துத்தான் அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று அவனிடத்திலே கேட்க முடியும். உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்விடத்திலே கையேந்தாமல் அணுவும் அசையாது என்று அவருக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு முதலிலே நாம் நம்மை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். அந்த தகுதியிலே மிகப்பெரிய தகுதி, சிறப்பு, அவனுக்கு பிடித்தமான சில நல்ல காரியங்களில் நம்முடைய பங்கு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானது பள்ளிவாசல். அப்போ அந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தும் போது நமக்கு தேவையான வேறு சில விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும்போது இதை சொல்லி கேட்டுவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதை கடந்த கால இஸ்லாமிய வரலாற்று பெண்களின் நிகழ்வெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறோம். இப்போ கொள்ளிமேட்டிலே ஒரு 4 பள்ளி இருக்கிறது, லால்பேட்டை சுற்றளவிலே ஒரு 10-12 பள்ளி இருக்கிறது.
இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிவாசல்கள் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்த பள்ளிவாசல் எல்லாம் முதலில் எப்படி உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களே, முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா அவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காரணமாக இருந்தாலும் ஹாஜரம்மா இல்லைன்னா ஒன்றும் அங்கே நடந்திருக்காது. ஹாஜரம்மாவை அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் தான் முத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகிறேன். பிறந்த அந்த குழந்தை, பச்சை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை கையில் கொடுத்துட்டு எதுவுமே பேசாமல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனேன். இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பேசுகிறோமே, கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 9 மணி வரை 8 மணி வரை பேசுவோம். சில தாய்மார்கள் வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வாங்க. ஜும்மா பயான் நடக்கும்போது நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னால் உங்கள் தொழுகையே கூடாது, பேசாதீங்கன்னு சொன்னாலே தொழுகக்கூடாதுன்றாங்க. ஆனால் பயான் அவ்வளோ முக்கியம். வெள்ளிக்கிழமை ஆண்கள்லாம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு அத்தர் தேய்ச்சிட்டுலாம் பள்ளியாசல் வர்றது வந்து பயான் கேட்க தான். அந்த மாதிரி உங்களுக்கு என்று வெள்ளிக்கிழமை பயானுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏற்பாடு செய்கிறதே பெரிய பாடு. சில புரோகிராம்களை தவிர்த்துட்டு தான் இந்த பெண்கள் புரோகிராம்னு நாங்கள்லாம் வரோம். அதனால் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை கொஞ்சம் அமைதியாக என்ன கேட்குறோமோ அதை காதாழ்த்தி கேட்டுட்டு கல்புக்குள்ளேயும் அதை நீங்கள் கொண்டு போகணும். வீட்டில் போய் ஆண்கள்கிட்ட சொல்லணும், இன்றைக்கி இப்படிலாம் பயானில் அதை சொன்னாங்க அப்படின்னு. வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் சொல்வது கடமை உங்களுக்கு. ஏன்னா சொல்கிறதுலாம் வந்து சொந்த விஷயம் அல்ல, பூரா குர்ஆன் ஹதீஸை தான் சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிற வரை உங்களுக்கு அது கடமையாக இருக்கிறதுன்றாங்க. அதனால் இடையில அப்படி சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அப்படியே இந்த இஷாரா கஞ்சாடை காட்டி அல்லது விரல் ஜாடை காட்டி அந்த சலசலப்பை நீங்கள் ஆஃப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு கூடுதல் நன்மை இருக்குது, உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. நான் உண்மையிலே நாங்கள்லாம் வந்து ஹஸரத் மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கிறோம். பயானம் ஆரம்பிக்கும் போதே நான் சந்தோஷமாக தான் ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த நாடகம் பார்க்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி இங்கே பள்ளிக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருந்த உடனே இன்ஷா அல்லாஹ் 9 மணி வரை இதே அமைதி இருக்கும். அப்போ நாடகம் பார்க்கும்போது யாராவது பேசிட்டா எவ்வளோ எரிச்சப்படுறாங்க நாடகம் பார்க்குறவங்க. ஆனால் அதுக்கு கேள்வி கணக்கு உண்டு. ஆனால் இதுக்கு போகிற நீங்கள் பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு நன்மை எழுதப்படுது. வீட்டில் புறப்பட்டு வந்ததுலேருந்து திருப்பி போகிற வரை அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதில் அல்லாஹ்வுக்கு பிரியமான சில தகவல்களை பரிமாறுறதுக்கு, கேட்குறதுக்கு, சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் மதரசாவில் போய் தான் நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். மதரசாவில் நடத்துகிற அந்த பாட விஷயங்களை தான் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். இது பெரிய பாக்கியம். அதனால் கொஞ்சம் மௌனமாக, கொஞ்சம் பயன் முடிகிறவங்க கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் மௌனமாகிடும். அப்போ ஹாஜரம்மா தான் காரணம் காபத்துல்லா உருவாகிறதுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பச்சை குழந்தை அப்படியே காபத்துல்லா முன்னாடி விட்டுட்டு தான் போகிறேன். காபா பக்கத்தில் தான் ஜம்சம் கிணறு தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் ஹாஜியானிகள் நிறைய இருப்பீங்க. பக்கத்தில் சஃபா மருவாலாம் ஹாஜரம்மா ஓடின இடம்லாம் காபா பக்கத்தில் தானே. அப்போ முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரம்மா வந்து விட்டுட்டு போகும்போது என்னையும் என் பிள்ளையும் இந்த காட்டில் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கும்போது பதில் சொல்லலை. 3 தடவை கேட்டு பதில் சொல்லலை. 4வது தடவை தான் ஹாஜரம்மா சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்குள்ளேயே அங்கே அடங்கிருச்சு. இங்கே ஏற்கனவே காபத்துல்லா கட்டப்பட்டு அது மறைஞ்சு போய் இருந்தது, மீண்டும் இந்த இடத்துல கட்டப்பட போகுது அப்படிங்கிறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரம்மாட்ட சூசகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளால் அதே ஹாஜரம்மா தன் பிள்ளைய ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உருவாக்கினாங்க. முடியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் நோதுல்லா பாதுகாக்கணும். சென்னையில் முந்தானத்து ஹாஜிகளை கூப்பிட்டு போயிருந்தேன். ஒரு பையன் ராத்திரி 2 மணி வந்து பார்த்துட்டு ஹஸரத் அலி ஹஸரத் தானே அப்படின்னாரு. ஆமாங்க தம்பி, நீங்கள் யாருன்னா அவர் உங்களை எனக்கு தெரியும், எனக்கு இந்த ஊர், உங்களை பற்றி பாவாலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் தாப்பனார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ரொம்ப வேதனைப்படுறாரு. என் பையனை அவங்கள்ட்ட பேசினா அவன் வினா போயிட்டான் சேர்த்து அப்படிங்கிறவன். 26, 27 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் முடிக்கல. கல்யாணம் முடிச்சா சரியாயிடுமாப்பா, ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சா என்ன அப்படின்னு கேட்டால், என்ன சேர்த்து 10 பவுன் நான் கேட்குறாவோ பொம்பளையோ எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. பையன் வந்து சரியில்லை, 2 வருஷம் 4 வருஷம் வெளிநாட்டில் இருந்து மகருக்காகவே சம்பாத்தியம் பண்ணிட்டு வராங்க. என் பையன்கிட்ட மகருக்கு காசு இல்லை, எப்படி அது கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. இப்படி விதவிதமான பிள்ளைகளுக்கு இடையில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை தாப்பனார் இல்லாத அந்த காலத்திலே ஹாஜரம்மா உருவாக்கினாங்க. அந்த உருவாக்கம் காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கெட்டும்போது கல்லெடுத்து கொடுத்தது மகனார். ஒரு தாயார் இல்லைன்னா கல்லெடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கொடுக்க முடியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமால் என்னையும் எங்கள் அம்மாவையும் காட்டில் விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ என்ன பள்ளியாசல் கிட்ட கூப்பிடுறீங்க, அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிற பிள்ளைகளை தான் பார்த்துருக்க முடியும்.
ஆனால் உருவாக்குனது ஹாஜரம்மா. அப்போ உங்கள் பவர் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹாஜரம்மா உருவாக்குன அந்த பிள்ளை அழகான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கெட்ட கல் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு தாப்பனாரும் பிள்ளையும் கல் எடுத்து கொடுத்தாங்க. இன்றைக்கும் அந்த காபத்துல்லாவில் வந்து ஹாஜரம்மாவுடைய பங்கு இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் இன்றைக்கும் நீங்கள் புர்கா போட்டிருக்கிற மாதிரி காபாவுக்கு ஒரு கருப்பு புர்கா போடப்பட்டிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள் அம்மாமார்கள், தாய்மார்களே. காபத்துல்லாவை சுற்றி ஒரு போர்வை போத்தப்பட்டிருக்க, அது என்ன கலர்? கருப்பு கலர். நீங்கள் போட்டிருக்க இந்த புர்கா காபாவை பார்த்த உடனே அது நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஹாஜரம்மாவுடைய ஞாபகம், அந்த கருப்பு புர்கா அது உருவாகுறதுக்கு ஹாஜரம்மா மறைமுகமாக செய்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு என்ன? பிள்ளையை உருவாக்கினது. கணவனை நல்ல கணவனுக்கு உதவியாக இருந்தது. மகனை வந்து அத்தாவுக்கு கட்டுப்பட்டு பாவா கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி பாவா இல்லாத நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை பூரா இங்கே நீங்கள் பிள்ளைகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. 10 வருஷம் 20 வருஷம் கழித்து ஊர் வந்ததுக்கு பிறகு என் பிள்ளைகளெல்லாம் அவனை பொறுப்பில் விட்டுட்டு போனேனே, என்ன செஞ்சேன்? இந்த பாருங்கள், பையனை அஜர்த்தாக்கி வச்சுருக்கேன், பையன் நல்லா படிக்க வச்சுருக்கேன், பொம்பளை பிள்ளைய மதரசாவில் ஓத சேர்த்து ஆலிமாக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு கட்டுப்படுற பிள்ளை, எனக்கு கட்டுப்படுற பிள்ளையா, ஊருக்குள்ளே நல்ல பிள்ளையா நான் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற அந்த கடமை உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையெல்லாம் கடந்து ஊருக்குன்னு இருக்கிற கடமை தான் அந்த பள்ளிவாசல். யார்கிட்டையும் போய் அது ஒரு கெத்தா இன்ஷா அல்லாஹ். அது ஆண்களை விட நீங்கள் என்றைக்கும் கௌரவத்தை பார்க்குறவங்க. அதை நான் வந்து அதை மறுக்க முடியாது. இன்றைக்கி தான் ஹதீஸ் ஷரீஃபில் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஹதீஜா அம்மா, ஆயிஷா அம்மாலாம் முடிச்சிருந்தாங்க. மதீனாவில் அன்சாரி பெண்களில் யாரையும் கல்யாணம் முடிக்கலையேங்கும் போது அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. மதீனத்து பெண்கள்லாம் கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க, கௌரவம் பார்ப்பாங்க. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து பெண்களை அவங்க கௌரவத்தோடு விட்டுட்டாங்க. மதீனத்து பெண்களை அவங்க கௌரவத்தோடு விட்டுட்டாங்க. நீங்கள் என்றைக்குமே கொடுத்த ஆட்கள், உதவி செஞ்ச ஆட்கள், நீங்கள் அந்த கெத்தாக இருங்க அப்படின்னு. அந்த மாதிரி தாய்மார்கள் கெத்தாக இருக்கிறவங்க அவங்க வந்து எங்கள் ஊர் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு நாங்கள் பக்கத்து ஊரில் போய் கலெக்ஷன் பண்ணோம், அந்த பணக்காரரை பார்த்தோம், இந்த பணக்காரரை பார்த்தோம், அவங்க இவ்வளோ தந்தாங்க அப்படின்னு சொல்கிறத சத்தியமாக நீங்கள் பிரியப்பட மாட்டீங்க. எங்கேயும் போக தேவையில்லை. நாங்கள் நம்ம ஊர்லேயே இருந்து கலெக்ஷன் பண்ணி இந்த பள்ளிவாசலை கட்டுவோம். 1 கோடி ரூபான்னு சொல்லி வந்தவொடனே அசர் சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா எஸ்டிமெண்ட்டுன்னு. உஸ்மான் அசர் சொன்னாப்புல நான் சொன்னேன் 1 கோடின்னு இன்ஜினியர் சொன்னாலும் அது கிட்டத்தட்ட 1.25 கோடி ஆகிடும். அப்படி தானே தாய்மார்கள்? நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. பெருநாள் பர்ச்சேஸ்க்கெலாம் நீங்கள் போவீங்க. அப்போ எங்களை மாதிரி ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜேப்பில் ஒரு 10,000 ரூபா பர்ச்சேஸுக்குன்னு எடுத்துகிட்டு போனால் வீட்டில் தாய்மார்கள் வந்து பைய கேட்பாங்க, எவ்வளோங்க கொண்டு வந்துருக்கீங்கன்ட்டு. அப்போ நம்ம ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 10,000 ரூபா ஜேப்பில் இருந்ததுன்னா ஒரு 7,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு 3,000 ரூபாயை மறைச்சிடுவாங்க ஆண்கள். ஏங்க வீட்டில் மனைவிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு. மனைவிட்ட போய் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம 10,000 ரூபான்னா அங்கே 13,000 ரூபா ஆகிடும் பர்ச்சேஸு. அப்புறம் நம்ம தலையை சொல்லிக்கிட்டு இருக்கணும். இந்த 7,000 ரூபான்னு சொல்லிட்டு வைங்களேன், அது 10,000 ரூபாயில் வந்து நிற்கும். நம்ம கொண்டு போன காசில் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம மனைவிட்ட என்னப்பா அப்போ 7,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன 10,000 ரூபான்னு சொன்னேன் அப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சத்தம் போட்டுட்டு சரி ஈரி நாங்கள் வச்சுட்டு அங்கே கடையில் நண்பர்கள் இருப்பாங்க இந்த ஆண்களுக்கு, அவங்கள்ட்ட போய் இந்த 3,000 ரூபாய் நீ தந்த மாதிரி வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்கிட்ட அப்படியே சமாளித்து கொண்டு வர்றது ஆண்களுடைய பழக்கம். என்ன அப்போ அதே மாதிரி தான் இன்ஜினியரும் ஒரு 1 கோடி ரூபான்னு சொன்னால் 1.25 கோடி ரூபா ஆக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு உலக ரீதியில் 1 கோடிங்கிறது பெரிய காசே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் மெட்ராஸ் சைடில் அந்த சைடில் போய் பார்த்தா 500 கோடிங்கிறாங்க, 400 கோடிங்கிறாங்க. அடுத்த வருஷம் தேர்தலாம் வரப்போகுது. 300 கோடி 500 கோடி இப்படிலாம் கை மாறிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேன். ஆனால் அருமையான தாய்மார்களை 1 கோடி ரூபாய் ஒரு பள்ளிவாசலுக்குங்கிறது பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு தனி நபருடைய காசு கிடையாது. நவுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சினிமா படம், நான் உங்களுக்கு சினிமாக்காக சொல்ல வரல, ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. ஒரு ஹராமுக்கு 300 கோடி ரூபாய் ஒரு தனிநபர் செலவு பண்ணுறாங்க. அதை பூரா உட்கார்ந்து உலகம் பூரா பார்க்குது. ஆனால் காலம் பூரா மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தேடி தரதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது. வருஷம் வர்ற வாய்ப்பு இல்லை. 90 வருஷத்துக்கு முந்தி இங்கே கட்டப்பட்ட அந்த பள்ளி இப்போ 90 வருஷத்துக்கு பிறகு அந்த வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. இந்த தாய்மார்கள் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதான் வரப்பிரசாதம். ரப்பிட்ட நமக்காக பேசுறதுக்கு தகுதியான ஒரு செலவு இது. தைரியமாக பேசலாம். ரப்பே, நான் என் வீட்டுக்காக செலவு பண்ணல, உன் வீட்டுக்கு செலவு பண்ணேன், ஒன்றை தொழுறதுக்கு செலவு பண்ணேன். நான் துட்டு கொடுத்து பள்ளிவாசலை கட்டிட்டு எங்கள் ஊரில் உள்ள எல்லாருமே காசு கொடுத்து கட்டிட்டு ஓ பேரை வச்சோம், அல்லாவுடைய வீடுன்னு வச்சோம். கொல்லிமேட்டு வீடுலாம் இதுக்கு பேர் கிடையாது. உலகத்தில் எங்கே பள்ளிவாசல் கட்டினாலும் அந்த ஊர் பேர் அந்த பள்ளிவாசல் கிடையாது. எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் அல்லாவுடைய பேர் தான் அந்த பள்ளிக்கு வைக்கிறோம். நீங்கள் தைரியமாக அல்லாட்ட வாதிடுவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ரப்பே, என் பையன் கஷ்டப்பட்டு அபுதாபியில் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனான், துபாயில் கஷ்டப்பட்டு ஒரு பணம் அனுப்புனார், குவைத்தில் அதே போல் வந்து அரபு கண்ட்ரியில் சவுதியில் அவர் பணம் அனுப்புனார், சந்தோஷம் அனுப்புனார். அதை நாங்கள் உங்கள்கிட்ட தந்திருக்கோம். ரப்ப உனக்கு அவனுடைய பள்ளிவாசலுக்காக தந்தோம், அதுக்கு ஓர் பேர் வச்சோன்னு சொல்லி உங்களுடைய எல்லா தேவைகளையும் துன்யாவில் அல்லாட்ட கேட்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ பள்ளிவாசல் எப்படி உருவாச்சு தெரியுமா? தஃசீர்களில் எழுதுறாங்க.
உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் வஃபாத் ஆனது அன்னை ஆயிஷா அம்மாவுடைய மடியில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. அப்படியே கஞ்சாட காமிச்சாங்க, நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக போகிறேன், அதனால் எனக்கு மிஸ்வாக் எடுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா அப்பா மடியில் படுத்து கிடத்து கஞ்சாட காமிச்சாங்க. ஆயிஷா அம்மாவுடைய கூட பிறந்த தம்பி அதற்கு அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய கையில் மிஸ்வாக் குச்சி இருந்துச்சு. அந்த மிஸ்வாக் குச்சியை எடுத்து எனக்கு போட்டு விடுனாங்க ஆயிஷா அம்மாட்ட. உடனே ஆயிஷா அம்மா அந்த மிஸ்வாக் குச்சியை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் தேய்க்கிற நேரத்தில் திருப்பி கஞ்சாட காட்டுறாங்க. உன் வாயால் உன்னுடைய பற்களால் இந்த மிஸ்வாக் குச்சியை நல்ல மென்று அதுக்கப்புறம் உன்னுடைய எச்சில் ஈரத்தை அதில் கலந்து எனக்கு மிஸ்வாக் போட்டு விடுனாங்க. ஆயிஷா அம்மா அதை கடித்து மென்மையாக்கி தன்னுடைய எச்சில் அதை மிஸ் பண்ணி கலந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிஸ்வாக் குச்சி போட்டு விடுறோம், மிஸ்வாக் போட்டு விடுறாங்க. ஆயிஷா அம்மாட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, அம்மா உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் படுத்து கிடந்தாங்க. வஃபாத் ஆகும்போது அவங்களுடைய எச்சிலும் என்ன எச்சிலும் கலந்து அவங்களுக்கு நான் மிஸ்வாக் போட்டு விட்டேன், இதனுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னாங்க. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நசீபு. இதே தமிழ்நாட்டில் 75-76 வயசு ஒரு பெரியவர், 75-76 வயசு பெரியவர் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி 3 மணிக்கு எந்திக்கிற மனைவி எழுப்பி நான் குளிக்கிறேன் நீனும் குளிச்சிக்கன்னா. அந்த குளிப்புல கடமை இல்லை, அந்த குளிப்பு கடமையான குளிப்பு இல்லை, ஆனால் சுத்தமான குளிப்பு, ஒழுக்கமான குளிப்பு. மனைவியை குளிக்க சொல்கிறாங்க. மனைவி அந்த அம்மா 70 வயசு, அவங்களும் குளிக்கிறாங்க, இவரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்லேயே நல்ல ஒரு பட்டாடை எடுத்து நீ உடுத்து அப்படிங்கிறான் தன்னுடைய மனைவிட்ட. அப்போ பெண்களை பொறுத்தவரையில் அந்த ட்ரெஸ்ஸு தனியாக வச்சுருப்பாங்க. அந்த வயசான நன்னிமா 70 வயசு நன்னி அந்த பட்டாடை எடுத்து உடுத்துறாங்க. இவர் இருக்கிற வீட்டில் இருக்கிற நல்ல அருமையான ஒரு ட்ரெஸ் எடுத்து இவர் உடுத்துறார். 2 பேரும் தஹஜ்ஜத் தொழுமே அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. தொழுதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அவர் துவா வர்றார். துவா ஓதிட்டு தன்னுடைய மனைவிட்ட இப்போ மடியை கொஞ்சம் மடியை கொஞ்ச நேரம் தலையை வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அம்மா மடியை காமிச்சு தலையை வச்சாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மடியில் தலையை வச்சு அவர் இஷ்டப்படியே மூத்தா போகிற மாதிரி, யாரும் இஷ்டப்படியெல்லாம் மூத்தா போக முடியாது. அவர் நினைச்ச பிரகாரமே அல்லாஹ்வுடைய நாட்டாங்க அமைந்து அவர் வஃபாத் ஆகிறார். கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் இந்த அழகான மௌத் இருக்கு பாருங்க, அது வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து ஆயிஷா அம்மாவுடைய மடியில். இது மிகப்பெரிய பாக்கியம். அப்படின்னா அவங்க ஜனாசாவை குளிப்பாட்டினது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் தன்னுடைய முட்டில் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி வச்சுக்கிட்டு தலையில் தண்ணி ஊற்றுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித உடல், நம்ம மாதிரி ஆட்கள் இறந்துட்டோம் அப்படின்னா ஜனாசா குளிப்பாட்டும் போது நல்ல வயிற்ற காலை கையெல்லாம் அமுக்கி வயிற்றெல்லாம் அமுக்கி தான் ஜனாசா குளிப்பாட்டுவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் யாருமே கை வைக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முட்டில் சாட்சி வச்சு 2 வாளி தண்ணியை ஊற்றுறாங்க. அந்த ஊற்றுன அந்த தண்ணி பூரா அப்படியே வடிஞ்சு போகுது. தஃசீரில் எழுதுறாங்க, அந்த தண்ணி எங்கே போச்சு, அந்த தண்ணி எங்கே போச்சு. இப்போ நாம் குளிக்கிற தண்ணிலாம் சாக்கடையில் போயிடும். நாம் குளிக்கிற தண்ணி, நம்ம இறந்துட்டா நம்மளை குளிப்பாட்டுற தண்ணிலாம் சாக்கடையில் போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் புனிதமானவர்கள், அவங்க குளிப்பாட்டின அந்த தண்ணி சாக்கடையில் போச்சான்னு ஒரு கேள்வி கேட்டு அந்த தண்ணி பூரா ஆவியாக போயிடுச்சு அப்படின்னு எழுதுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை குளிப்பாட்டும் போது அந்த தண்ணி எதுவுமே கீழே போகல, அது தெருவோடு தெருவாக மற்ற தண்ணியோட கலந்து போகல, அது அப்படியே ஆவியாக மேலே போய் உலகம் பூரா அது போய் சிதறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டின தண்ணி சொட்டு சொட்டா உலகம் பூரா சிதறி போய் விழுந்தது. அது எங்கெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் இன்னைக்கு பள்ளிவாசல் வாங்கிச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி, நீங்கள் இருக்கிற இடம், நம்ம உயிரின் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளிப்பாட்டப்பட்ட தண்ணியில் 1 சொட்டோ 2 சொட்டோ விழுந்த இடம். காற்றுக்கு அவ்வளோ பவர் வச்சிருக்கான் அல்லாஹ். தண்ணியை விட்டு அப்படியே தூக்கிட்டு போகிற சக்தி காற்றுக்கு அல்லாஹ் இருக்கு. அந்த காற்றை விட மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? நீங்கள் கொடுக்குற தர்மத்துக்கு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம கொடுக்குற தர்மத்துக்கு. தர்மம்னா பெரிய தர்மம், அல்லாஹ்வுக்காக கடன் கொடுக்குற தர்மம். இங்கே பேசுனாங்க ஆரம்பத்தில் பேசுகிறோமா சொன்னாங்க, அக்கரதுல்லமான் அக்கரல்லா கர்லநாசனா. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குளிப்பாட்டின தண்ணி உலகத்தில் பூரா பரவி, ஏற்கனவே கட்டப்பட்ட பள்ளி இல்லை, இன்னைக்கு அடுத்தடுத்து உலகம் பூரா எங்கெங்கெல்லாம் ஒரு பள்ளி கட்டப்படுதோ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்ட தண்ணி அந்த இடத்திலே விழுந்தது என்பதற்கு இதெல்லாம் அத்தாட்சி. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா அறிவு, லேசான அறிவு இதை மறுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 8000-9000 மைலில் இருந்து ஆஸ்திரேலியா, மலேசியாலாம் தாண்டி இருக்கு. 7000 மைலை தாண்டி வருஷம் அங்கேருந்து பறவைகள் இடையில எங்கேயும் நிற்காம பறந்து நம்ம செங்கல்பட்டில் இருக்கிற வேடந்தாங்களுக்கு வருது. பறவைகள் பறந்து வருது, இடையில எங்கேயும் நிற்கிறது இல்லை. அந்த பறவைகளை வச்சு தான் விமானத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியும். அப்போது அல்லாஹ்வுடைய ஆற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமானவர்கள், அவங்கள குளிப்பாட்டின தண்ணி அது சாதாரண தண்ணியோட கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உலகம் பூரா பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அவனுடைய வல்லமையிலே உள்ள ஏற்பாடு தான். எல்லா இடங்கள்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டப்பட்ட அந்த தண்ணியுடைய சொட்டுக்களை அல்லாஹ் சிதறி விட்டான். அதில் பல சொட்டுக்கள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அங்கெல்லாம் பள்ளி.
இப்போ அந்த பள்ளிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு. அந்த காலங்கள் உலக ரீதியில் இன்னைக்கு இந்த பள்ளி இன்னும் 90 வருஷம் ஆனாலும் அது பாட்டில் இருக்கும். இப்போ கட்டப்படுற பள்ளி தான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குமே தவிர இதெல்லாம் சாதாரணமாக கட்டப்பட்ட பள்ளியா இது. ஆனால் உலக ரீதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு கட்டடம் வைக்கப்படக்கூடாது. பொருளாதார உதவி இது எல்லாத கவர்மெண்ட்டில் வந்து அந்த உதவி 2 கட்டுறதுக்குள்ள அந்த அப்ரூவ்டு உதவி, இப்படி பல உதவி இருக்கு. அதனால் அருமையான தாய்மார்களே, இந்த தீன் வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணமே மக்காவை விட மதீனாவில் இருக்கிற அன்சாரி பெண்களுடைய உதவி தான். அன்சாரி பெண்களுடைய உதவி தான். ஆயிஷாமா ரொம்ப பாராட்டி சொல்லுவாங்க, அன்சாரி பெண்களை போல உலகத்தில் எந்த பெண்களையும் நாம் பார்த்தது கிடையாது. குர்ஆன் ஷரீஃபில் சட்ட சம்பந்தப்பட்ட எல்லா ஆயத்து, முக்காவாசி ஆயத்து மதீனாவில் இருந்துச்சு. ஏன்னா அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு மதீனாவில் இருக்கிற தாய்மார்கள் சலைச்சி போனதே கிடையாது. நீங்கள் எல்லாம் புர்காவோட வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இது முதல்ல இது கொண்டு வந்தது யார்? மதீனாவில் இருக்கிற அன்சாரி பெண்கள் தான். பஜாரில் ஜாமா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆயத்து இறங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உம்மு சல்மா அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உம்மு சல்மா அம்மா வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சல்மா அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, நாயகமே, இந்த பெண்கள்லாம் வந்து ஹிஜாப் இல்லாமல் புர்கா இல்லாமல் எப்படி வர்றது போகிறதுமா இருக்கிறாங்க. நீங்கள் பெண்கள் ஹிஜாபோட போகணும் வரணும்னு ஒரு சட்டம் போட்டால் என்ன அப்படின்ட்டாங்க. இஸ்லாம் வளர்ந்துருச்சு, 86 சூறா கிட்டத்தட்ட இறங்கிருச்சு. அதனால் வந்து பெண்கள் புர்காவோட தான் போகணும், ஹிஜாபோட போகணுன்னு ஒரு சட்டம் போட்டால் என்ன அப்படின்னு. அப்போ உம்மு சல்மா அம்மா சொன்னாங்க, எங்கள் வீட்டில் சட்டம் இறங்கும். சட்டம் இறங்குனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதுவாங்க, அந்த ஆயத்தை, குர்ஆன் ஆயத்தை ஓதுவாங்க. நீங்கள் கேட்டுக்க வேண்டியதுதான், நீங்கள் ஒன்றுங்க வந்து ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க. அப்போ தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறங்குது. எப்படி? நாயகம் ஸல்லல்லாஹுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களைப் போல அல்ல, இனிமேல் நீங்கள் வெளியே போனால் ஹிஜாபோட தான் போகணும் அப்படின்னு முதல் சட்டம் வந்துச்சு. அதுக்கு பிறகு புது சட்டம் வந்துச்சு, தாய்மார்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள் வரதா இருந்தால் ஹிஜாபோட தான் போகணும்னு சொல்லி சட்டம் வந்துச்சு. இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் இறங்குது. அதை கேட்டுட்டு ஒரு சஹாபி மார்க்கெட்டில் ஓதிக்கிட்டே போகிறார். ஆயத்து இறங்குச்சுன்னா அது அப்படியே வந்து ஊடகத்தில் தகவல் போகிற மாதிரி லைவில் நடக்க பாருங்க, டிவியில் பார்க்குற மாதிரி லைவ், அந்த மாதிரி சஹாபி அதை ஓதிக்கிட்டே போகிறாங்க. பெண்கள்லாம் வந்து புர்காவோட போகணும், பெண்கள்லாம் ஹிஜாபோட போகணும். இதை இறங்க குர்ஆன்ல அப்படி ஆயத்து இறங்கிக்குன்னு சொன்ன உடனே அன்சாரி தாய்மார்கள் பஜாரில் ஜாமா வாங்கி நிற்கிறாங்க. டக்குன்னு தன்னுடைய முந்தானையை ஒவ்வொருத்தரும் அப்படி கிழிச்சாங்க. முதல்ல முகத்தை மூடிக்கிட்டாங்க. முந்தானையை கிழிச்சு முகத்தை மூடிக்கிட்டு ஜாமா வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, கணவன்மார்களுக்கு வர்றது நம்முடைய மனைவி தான் கூட தெரியல, என்னுடைய மனைவிமார்கள் தான் வாராங்கன்னு தெரியல. அப்போ அன்சாரி பெண்களை ஆயிஷா அம்மா பாராட்டினதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டான்னா ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்காதவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடைசி நேரத்தில் ஆசைப்பட்டாங்க, என்னை மக்காவிலேருந்து மதீனாவுக்கு துரத்துனதுனால எனக்கு முஹாஜிர்னு ஒரு பேர் வந்துருச்சு. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு என்னை துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டுட்டா எப்படியும் அது வெளியூருக்காரங்கிற பேர் வரதானே செய்யும். ஒருவேளை அவங்க என்னை மட்டும் துரத்தாமல் இருந்திருந்தா நான் அன்சாரிங்கிற பேரில் வாழ்ந்துருப்பேன் அப்படின்னு. ஆனால் அருமையான தாய்மார்களே, உங்களுக்குன்னு ஒரு விசேஷமாக இந்த நிகழ்வுக்கு காரணமே புரியுதா, இந்த பள்ளிவாசலுடைய வளர்ச்சியில், இந்த கட்டுமானத்தில் உங்களுடைய பங்களிப்பு. ஒரு காடை, இந்த காடையில் பஜாரில் இருப்பாங்க பாருங்க, காடை குருவி, ஒரு காடை உட்கார்ற அளவுக்கு கூண்ட அளவுக்கு பள்ளிவாசலுக்கு உறுதி செஞ்சால் மறுமையில் ஒரு மாளிகையை தருவதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையை தருவான். இது மறுமையில் தானே தவிர துன்யாவில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா? நீங்கள் எல்லாருமே ஆண் பிள்ளைகளை வச்சுருப்பீங்க, ஆண் பிள்ளைகள் உள்ள தாய்மார்கள் இருப்பீங்க, பெண் பிள்ளைகள் உள்ள தாய்மார்கள் இருப்பீங்க. மஸ்ஜித் நபவியை 2 அனாதை பிள்ளைகள்கிட்ட தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வர பாருங்க, 86 வாசல் இந்த பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவி மதீனாவில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு 86 வாசல். அந்த பள்ளிவாசல் வாங்கும்போது 10 திர்ஹம். இந்த பள்ளிவாசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வாங்கும்போது அந்த பள்ளிவாசல் கொடுத்த காசு எவ்வளோமா? 10 திர்ஹம். ஒரு திர்ஹம் அப்படிங்கிறது இப்போதைக்கு 22 ரூபா. ஆமாம், ஒரு திர்ஹம்ங்கிறது வெள்ளி காசு. ஒரு வெள்ளி காசு, ஒரு திர்ஹம் அடிக்கணும்னா 4 கிராம் வெள்ளியை பயன்படுத்தி தான் ஒரு திர்ஹம் அடிப்பாங்க. இந்த 10 திர்ஹம்ங்கிறது வந்து அரபு நாட்டில் வந்து திருடுனா அவன் கையை வெட்டுறதுக்கு தகுதியான காசு. யாராவது திருடிட்டா அவன் கையை வெட்டுங்கன்னு இஸ்லாத்தில் சட்டம் இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ திருடினா, ஒருத்தர் 2 திர்ஹம் திருடிட்டான்னா கையை வெட்ட முடியாது. அப்போ 50 காசு 1 ரூபா திருடினாலாம் ஜெயிலில் போட முடியுமா? 50 காசு திருடினான்னு ஒருத்தனை ஜெயில் கூட்டு போக முடியாது. 10 திர்ஹம் ஒருத்தன் திருடினா தான் அவன் கையை வெட்டணும் அப்படின்னு. அப்போ 10 திர்ஹம்ங்கிறது ஒரு அளவுள்ள காசு. அந்த 10 திர்ஹத்தை 2 அனாதை பிள்ளைகிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்த தாப்பா பள்ளியாசம் கட்ட போகிறேன், காசு கொடுத்து வாங்கிடுது என்ன. அந்த பிள்ளைய காசுலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கொல்லிமேடு நான் அல்லாஹ்வுடைய கிருபையில் 1983 எனக்கு லால்பேட்டை கொல்லிமேடு தொடர்பு இருக்குது. இங்கே ஓதன இங்கே உள்ள என்னோட ஓதன அஜித் மாதிரி இருக்காங்க, இஸ்மாயில் அஜித் மாதிரி, இன்னொருத்தர் இருந்தார் ஹமீத், அவர், இன்னும் 2 பேர் இருந்தாங்க, ஆடூர் எல்லாருமே. அப்போ உள்ள வீட்டையும் பார்க்குறேன் நான். அப்போ உள்ள வீடுகள் எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள வீடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம்.
எல்லாம் ஓலை குடிசைகள் தான். உங்களுக்கு தெரியும், எல்லாமே ஓலை குடிசைகள். நவுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். லால்பேட்டையில் ஒரு ஓலை குடிசையில் தீ ஏற்பட்டு ஒரு 5-6 வீடு எரிஞ்சிச்சு. லால்பேட்டையில் ஒரு ஏரியாவில் 5-6-10 வீடு எரிஞ்சிருக்கும். அதில் எல்லாருமே தீ அணைச்சிட்டு பயந்துட்டு வெளியில் ஓடி வந்தாங்க. ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு அம்மா வீட்டில் இருக்கிற அந்த பணப்பையை, டிவி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு குழந்தை தொட்டில் கிடந்துச்சு, அதை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க. கடைசியில் அந்த குழந்தை மட்டும் ஷஹீதாச்சு. ஓலை வீடு. அந்த குழந்தை அதுக்கு பிறகு தான் அது தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு வருது. டிவிலாம் தூக்கிட்டு வந்தேன், என் பெத்த பிள்ளையை மறந்துட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது உள்ளே போக முடியல, தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு மாளிகையாக இருக்குது. நமக்கு இங்கே மாளிகை இருக்கோ இல்லையோ, அங்கே நமக்கு மாளிகை வேணும். மறுமை நாளில் நமக்கு மாளிகை வேணும். அல்லாஹ் துனியாவிலேயே உங்களுக்கு இங்கே துனியாவிலேயே நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தியாகத்திற்கு அல்லாஹ் ஒரு நல்ல கூலியை கொடுத்துருக்குறான். கண்ணு கட்டின தூரம் எல்லாமே நல்ல மாளிகை வீடு தான். ஓலை குடிசையெல்லாம் பார்க்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்கிற ஓலை குடிசையும் மாறிடும். அந்த மாதிரி தான் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நாம கொஞ்சம் அப்படி செஞ்சு பார்க்கணும். அப்போ 2 அநாத பிள்ளைகளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசே எங்களுக்கு வேணாம், இந்த இடத்த நீங்க வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி மஸ்ஜித் நபவி இன்னைக்கு 86 வாசல் உள்ள பள்ளி வாசலுக்குள்ள இடத்த கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல் இருக்க நமக்கு வந்து அநாத பிள்ளைகளாச்சே அப்படின்னு சொல்லி தான் அந்த பிள்ளைகளுக்கு காசை கொடுத்துட்டு அந்த பள்ளிவாசல் கட்டினாங்க. பள்ளிவாசல் எப்படி தெரியுமா? மணலாக கிடந்துச்சு. எல்லாம் பேரித்த மட்டை, பேரித்தம் கம்புலையும் பேரித்த மட்டைகள்லேருந்து அந்த பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசலில் தொடும்போது மண்ணு பூரா நெத்தியில படும். அதனால கிதாபில் எழுதுனாங்க, மண்ணை தடவுறது மக்ரூஹ் அப்படின்னு. நெத்தியில மண்ணு பட்டுச்சுன்னா தடவாதீங்க. எங்கே பாத்ரூம்பு எது தொழுற இடம் கூட தெரியாது. அதுக்கு மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வராரு, மஸ்ஜித் நபவிக்கு வராரு, ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சிருந்தார். அது தொழுற இடம். அவருக்கு தெரியல எது தொழுற இடம் எது யூரின் போகிற இடம் தெரியல. சாப்பாக்கில் அவர் மிரட்டினாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விட்டுருங்க. ஏன்னா ஒரு தடவை சிறுநீர் போகிறதுக்கு இன்னைக்கு சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷர் பேஷண்ட்லாம் என்ன பாடுபடுறாங்க. ஆயிரக்கணக்கான ரூபா செலவு பண்ணி தான் யூரினை வெளியே தள்ளுறாங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ யூரின் போயிட்டு எந்திக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுக்கு அந்நியல் அதா வாஃபானி, எனக்கு இருந்த பெரிய தொல்லையை, எனக்கு இருந்த பெரிய நோய் கிருமியை வெளியே தள்ளிய அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு எந்திக்கும் போது சொல்லுங்க. அப்போ அந்த யூரின் அதை வந்து யூரின் போயிட்டு இருக்கும்போது நிறுத்த போகிற சஹாபியை ஸல்லல்லாஹு தள்ளி விடுறாங்க. அவர் நல்ல முறையில் யூரின் கழிச்சதுக்கு பிறகு இன்னொரு சஹாபிட்ட சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணி எடுத்து அவர் யூரின் போன இடத்துல ஊற்றி விடுந்தாங்க. அப்போ அந்த யூரின் போன சஹாபியை கூப்பிட்டு, இப்போ இது பள்ளிவாசல், இது யூரின் போடுற இடம் கிடையாது, அதுக்கு தனியாக இடம் இருக்குது, அங்கே தான் போடணுன்னாங்க. அப்போ மஸ்ஜித் நபவியுடைய ஆரம்ப இடம் பூரா மணலாக இருந்துச்சு, பேரித்தம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, ஹஸரத்மார்கள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த பள்ளிவாசல் உருவாகிறதுக்கு, தீன் வளர்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து உதவி செய்யணும்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கோரிக்கையை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வீட்டுக்கும் போனாங்க. அதில் ஒரு அநாத வீட்டுக்குள்ளேயும் போனாங்க. அந்த அநாத வீட்டில் ஆண் இல்லை, ஒரு 5 வயசு பையன் தான் இருக்கிறாரு. 5 வயசு பையன் தான் இருக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த அம்மா அழுகிறாங்க, அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. நாயகமே, நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போனீங்க, எல்லாரும் அவங்க பணம் கொடுத்தாங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, தொட்டு கொடுத்தாங்க. நான் தொட்டு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. என்னுடைய கணவர் இறந்துட்டார். என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து என் பையன் தான். இந்த பையனை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுத்தாங்க. தாய்மார்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுப்போமா? இந்த பையனை தூக்கி கையில் கொடுத்தாங்க. 5 வயசு என் பையன், என்னுடைய சொத்து, ஒரே சொத்து பையன் தான் வச்சுக்கிடுங்க. அந்த பையன் கூட இருந்தார். மஸ்ஜித் நபவி உருவாகும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் அந்த பையனை வாங்கிட்டு அந்த பையனுக்கு துவா செஞ்சாங்க, அந்த பையனுடைய அம்மாவுக்கும் துவா செஞ்சாங்க. அந்த பையன் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம பிள்ளைகள் நிறைய பேருக்கு அனஸ்னு பேர் இருக்கு. அனசுங்கிறது பழைய பேருலாம் இப்போ இருக்கிற தாய்மார்கள் நினைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, ரப்பே அனசுடைய அம்மாவுக்கு நீ பரக்கத்தை கொடு, இந்த அனசுக்கு நீ பரக்கத்தை கொடுன்னு கேட்கல. எல்லா கல்யாணத்திலையும் நம்ம பரக்கத்துக்கு துவா செய்வோம். பரக்கத்தை கொட்டுனாங்க. சுப்பான் அரபியில் வந்து பரக்கத்தை அனசுக்கு கொட்டுனாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் வாழ்ந்தார் அவர். அருமையான தாய்மார்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 5 வயசுல ரசூலுல்லாஹ் கையில் இருந்தாங்க. 5 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10 வருஷம் பணிவிடை செஞ்சாங்க. 15 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அவர் 15 வயசு. ஆனால் அவர் வாழ்ந்தது 105 வயசு வரை. நிறைய பேரப்பிள்ளைகள், 100க்கும் மேற்பட்ட பேரப்பிள்ளைகள். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அவருடைய பேரப்பிள்ளைகள் அவருக்கு வந்து நன்னா நீ யாருன்னு கேட்பாரா? நான் அவங்க பேரப்பிள்ளை தானா? என் பேரப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியலையேம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்மா 5 வயசுல காசு இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அருமையான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய வீடு ஒரு மஸ்ஜித் நபவி அது உருவாவதற்கு நிறைய சஹாபாக்கள் செய்த தியாகங்கள். அது உருவாக அடுத்தடுத்த கட்டங்களாக பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியில் ஒளி செஞ்சால் சட்டப்பிரகாரம் கூடாது தான், இருந்தாலும் கூட கடலுக்கு மட்டும் அனுமதிச்சிருக்கு. ஒரு தண்ணியில் நிறமோ ருசியோ வாடையோ மாறிடுச்சுன்னா அதில் ஒளி செய்ய முடியாது.
இப்போ உங்களில் யாராவது ஒரு பணக்காரங்க இருக்கிறீங்க, 10-50 தென்னை மரம் இருக்குது, எனக்கு ரொம்ப வசதியான ஆள் தானா, அதனால் நான் 5 நேரமும் ஒரு 10 இளநியை உடைச்சி அதை வச்சு ஒழிச்சிட்டு தான் நான் ஒழிச்சிவேன், இளநீ வச்சு ஒழிச்சிவேன்னா கூட எங்க ஹவுஸ் தண்ணியை விட இந்த இளநீ நல்லா இருக்குங்க, இதை வச்சு நான் ஏன் ஒழிச்சிடக்கூடாது அப்படின்னா அது தண்ணிங்கிற பேரை விட இளநீருங்கிற இன்னொரு பேருக்கு போயிடுது. அதனுடைய டேஸ்ட் மாறிடும், பன்னீருடைய டேஸ்ட் மாறிடும். தண்ணிக்கு தண்ணி டேஸ்ட் மட்டும் தான் இருக்கணும், வேற எந்த டேஸ்ட் வந்தாலும் அது மாறும். ஆனால் கடல் தண்ணி உப்பா இருக்கு, கிணறு தண்ணி உப்பா இருக்கு, அது மட்டும் கூடும். இப்போ அதுக்கு நான் காரணம் இப்போ சொல்லறதுக்கு நேரம் இல்லை, நேரம் பத்தாது. இப்போ பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி பக்கத்தில் ஒரு கிணறு, ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. அந்த கிணறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் கூட்டத்தில் பேசுறாங்க. இப்போ பள்ளி வேலைலாம் ஓரளவு நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு, கிணறு மட்டும் பாக்கி. இந்த கிணத்துல இருக்கிற உப்பு தண்ணியா இருக்குது, மற்ற தண்ணிலாம். இது ஒரு யூதனுடைய கிணறு, இதுல மட்டும்தான் நல்ல குடி தண்ணி இருக்கு. யாராவது ஒரு ஆளு வாங்கிட்டாங்களாப்பா அப்படின்னு சொன்னேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் கனின்னு பேர் ரசூலுல்லாஹ் வச்சாங்க. அருமையான தாய்மார்களே, கனிங்கிறது அல்லாஹ்வுடைய பேர். அந்த அல்லாஹ்வுக்கு சொந்தமான 99 திருநாமத்தில் உஸ்மான்ங்கிற பேரை, உஸ்மான் கனிங்கிற பேரை அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வச்சாங்க. உஸ்மானுல் கனி அப்படின்னு வச்சாங்க. என்ன காரணம்? ஒரு 20,000 திர்ஹம் அந்த கிணறு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோத்தையும் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து வாங்கி, இனிமே இருந்து இந்த கிணத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, ஊரில் உள்ள ஒரு சாதாரண ஆள் மாதிரி நான் இதில் ஒழிச்சுக்கிடுவேன், இது என் சொந்த கிணறு, நான் இது பண்ண மாட்டேன், இதை மஸ்ஜித் நபவிக்கு வாங்கி கொடுத்துருதுன்னா. அந்த கிணறு பிறகு பள்ளிவாசல் வக்குப் செய்யப்பட்டுச்சு. இடப்பற்றாக்குறை சொன்னாங்களா இல்லையா? 800 தாய்மார்கள் வராங்க, உள்ள 500 பேர் தான் இருக்க முடியும். இடப்பற்றாக்குறை அதே மஸ்ஜித் நபவிக்கு ஏற்பட்டுச்சு, விரிவாக்கம் செய்ய வேண்டி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல சஹாபாக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி விரிவாக்கத்துக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, யாராவது கொடுங்களேன், ஒரு 40,000 திர்ஹம் தேவைப்படுது கொடுங்களேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட போக வேண்டாம், நானே தரேன்னு அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. அதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விரிவாக்கத்துக்கு என்ன செலவோ அதை நான் சேர்த்து தருகிறேன். ஒரு ஆளால முடியுமா? 1 கோடி ரூபாங்கிறதுலாம் ஒரு பெரிய இதே கிடையாது, ஒரு ஆளால முடியும். ஆனா ஒரு தனி நபரால ஒரு பள்ளிவாசல் உருவாக்குச்சு அப்படின்னா காலப்போக்கில் அது வேற மாதிரி திசை திருப்பப்பட்டு. அதனால ஒரு 100 பேர். இப்போ நான் சென்னையில் இமாமா இருந்தேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மெட்ராஸுக்கு வந்திருப்பீங்க நீங்கள். பெரியமேடுன்னு ஒரு ஏரியா இருக்குது, பெரியமேடு, அந்த நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் பெரியமேடு, அருமையான பள்ளி, பெரிய பள்ளி. அந்த பள்ளிவாசலுக்கு ஏசி மாட்டினாங்க, பள்ளிவாசலுக்கு ஏசி மாட்டினாங்க. ஏசி மாட்டுறதுக்கு 1 கோடி ரூபா. ஏசி மாட்டுறதுக்கு அந்த பள்ளி பெரிய பள்ளி, அது ஃபுல்லாக ஏசி மாட்டுறதுக்கு 1 கோடி ரூபா தேவைப்படும் பிரச்சனை வந்துச்சு. அப்போது அந்த நிர்வாகிகள்லாம் சேர்ந்து, பள்ளிவாசலுக்கு 100 நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த பள்ளிவாசலுக்கு 100 நிர்வாகிகள் இருந்தாங்க. 100 நிர்வாகிகளையும் கூப்பிட்டு அவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணேன். எப்பா 1 கோடி ரூபா தேவைப்படுது, நம்ம 100 பேர் இருக்கோம், ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்துருங்க, யார்ட்டையும் கேட்க வேண்டாம். 100 பேர் சேர்ந்து இந்த பள்ளிக்கு வந்து 1 கோடி ரூபாய் ஏசி போட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாங்கள் பார்க்கும்போது இருந்த கொல்லிமேடை விட இப்போ பெரிய கொல்லிமேடு ஊர் ரொம்ப பெருசாகிடுச்சு. அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தையும் தந்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஊரை சேர்ந்து, இந்த ஊரே சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்கிடுச்சுன்னு வைங்க, காலம் பூரா ரப்புட்ட உங்களுக்கு அது நீங்கள் விதைத்த விதை போல நன்மைகள் வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்ற பாருங்க. துன்யாவில் ஷேர் மார்க்கெட்டில் பூரா நம்ம ஏமாத்திடுவாங்க, அப்படி நிறைய நடக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் உங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு, ஆனால் கடைசியில் ஏமாற்றி போயிடுவாங்க. ஆனால் அது ரப்புட்ட போடுற ஷேர் மார்க்கெட் நாளைக்கு உங்களுடைய சந்ததிகள், அடுத்தடுத்த பிள்ளைகள், இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பள்ளிவாசலுக்கு நீங்கள் செய்கின்ற அந்த தான தர்மங்கள் இருக்கு பாருங்க. தர்மம் கூட சொல்லக்கூடாது, நீங்கள் பள்ளிவாசல் உபகாரங்கள். அதுதான் சொல்ல வந்த, நம்ம எல்லாத்துலேயும் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இப்படி உருவான அந்த மஸ்ஜித் நபவியில மக்ரிப் நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா விளக்கு போட்டு விடுவாங்க. மக்ரிப் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு போட்டு விடுவாங்க. ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, தாய்மார்களே கொஞ்சம் கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைட் போடுவாங்க, நம்ம ஊரில் மோதியார் தானே அந்த சுவிட்செலாம் போடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த லைட் போடுவாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பதறி ஓடி வராங்க. இருட்டிருச்சு, மக்ரிப் நேரமாச்சு, பள்ளிவாசல் இருட்டாக இருக்குமே, மக்ரிப் நேரத்தில் பள்ளி லைட் எரியலைன்னா என்ன செய்யறதுங்கிற கவலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக ஓடி வராங்க. வந்து பார்த்தா மஸ்ஜித் நபவி அப்படியே பளிச்சுன்னு லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சந்தோஷம் தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட, யார்ப்பா லைட் போட்டது? ஒரு சின்ன வயசு சஹாபி சொன்னார், தமீமுத்தார். அவர் பேரு தமீமுத்தாருங்கிற ஒரு சின்ன வயசு சஹாபி. அவர் சொன்னார், நாயகமே இருட்டா இருந்துச்சு, நான் தான் விளக்கு பொருத்தி வச்சேன் அப்படின்னு. உடனே அருமையான தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? நவ்வர்த்தல் இஸ்லாமே, இஸ்லாத்துக்கு நீ விளக்கேற்றி வைத்திருக்கிறாய். இந்த பள்ளிவாசல் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்
أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. நிகழ்ச்சி முடித்தவுடன் இஷாவுடைய வரலான தொழுகை நடைபெறும். அருமையான தாய்மார்களே, அந்த சின்ன வயசு வாலிப சஹாபி அந்த விளக்கேற்றி வச்சதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துவா செஞ்சாங்க. அந்த துவா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நவ்வத்தல் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு நீ ஒளி ஊட்டினாய். ஒரு பள்ளியில் ஒரு விளக்கு பொருத்தி வச்சதுக்கு இஸ்லாத்திற்கு நீ ஒளி ஊட்டினாய்னா சொல்லிட்டு சொன்னாங்க அந்த சஹாபிட்ட, தம்பி என்கிட்ட இருக்கிற பொம்பளை பிள்ளைகளாம் நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 6 பிள்ளைகளோ, அதில் 4 பெண் பிள்ளைகளோ. என் பிள்ளைகள் பூரா நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். என் வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற வயசில் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா இந்த பள்ளிவாசலுக்கு நீ விளக்கேற்றி வச்சதுனால உன்னை என் மருமகனாக்கியிருப்பேன். பள்ளிவாசலில் விளக்கேற்றி வச்சதுனால உன்னை நான் மருமகன் ஆக்கியிருப்பேன். என்ன சொல்ல வராங்கன்னா, பள்ளிவாசலுக்கு நீ விளக்கேற்றி வச்சதுனால உன் வீட்டுக்கு விளக்கேற்றதுக்கு என் மகளை அனுப்பி வச்சிருப்பேன், என் பிள்ளைய உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு எல்லா பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேனே, ஃபாத்திமாமா தான் கடைசி பிள்ளை. உடனே பக்கத்தில் நௌஃபல்னு ஒரு சஹாபி இருந்தாங்க, நாயகமே உங்கள் பிள்ளையெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, என் வீட்டில் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்காம இருக்கேன், என் பிள்ளைக்கு வேணா இவரை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், இவரை நான் ஏன் மருமகன் ஆக்கிடுதேன். அப்போது கல்யாண பொருத்தம் சமீபத்தில் சென்னையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் பெண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் எப்படி தெரியுமா, மாப்பிள்ளை எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னு பெண் வீட்டுக்காரங்களோ, பெண்ணு வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா நெட்டையாக இருக்குமா குட்டையாக இருக்குமான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ கேட்கல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தீன்தாரியா, பெண் வீட்டுக்காரங்க தீன்தாரியா, இப்படி தான் கேட்டாங்க. கடைசியில் 2 பேர் தீன்தாரி தான். என்ன தெரியுமா அந்த தீன்தாரிக்கு காரணம் சொன்னாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு? பெண் வீட்டுக்காரங்க மதரசாவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பள்ளிவாசல் இடம் கொடுத்துருக்காங்க, பெண் வீட்டுக்காரங்க மதரசாவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஜோடி பொருத்தம் கரெக்ட். அப்போ ஹதீஸு 1400 வருஷத்துக்கு முந்தி ஒரு நேரம் மஸ்ஜித் நபவியில் விளக்கேற்றி வச்சதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, உனக்கு என் பிள்ளையை நான் கெட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இன்னொரு சஹாபி தன்னுடைய பிள்ளையை கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மட்டுமா, நமக்கும் சேர்ந்து தான். இன்றைக்கி நாம் ஒரு பையன் நல்ல பையன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வச்சிருக்கிறது என்ன, 5 நேரம் பள்ளிவாசலுக்கு போவான், 5 நேரம் தொழுவான், மார்க்க விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவன். பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால அது வீட்டில் தொழுதுச்சு. அதனால் அருமையான தாய்மார்களே, பள்ளியோடு தொடர்பு, அது உடல் ரீதியான தொடர்பாக இருந்தாலும் சரி, பொருள் ரீதியான தொடர்பாக இருந்தாலும் சரி, காலம் பூரா நமக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் பிரச்சனைகள் சிக்கலை பூரா தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நன்மைக்குரிய களம்தான் பள்ளிவாசல். அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு இஸ்மாயில் ஹசரத் உஸ்மான் ஹசரத் சொன்னோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது ஹசரத், இந்த மாதிரி பள்ளிவாச வேலை நடக்க போகுது. அதனால் தாய்மார்களுக்கு பயான், நாங்கள்லாம் இதுவரை பல ஊர்களுக்கு தாய்மார்கள் பயான் போயிருக்கோம். ஆனால் என்ன விஷயம், பெண்கள் பயான் வச்சுருக்கீங்க, ஒரே ட்ராமாவும் அது இதோட மகரிப்லேருந்து எஷா வரை உட்கார்ந்து ராத்திரி 9 மணி வரை ஒரே டிவியில் இதை பார்த்துட்டு நாடகங்களை பார்த்துக்கிட்டு குடிச்சா போயிட்டு இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுத்தோம், அதுக்காக ஒரு பயான் வச்சுருக்கோம். இப்படி தான் காரணம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 90-95% பயான் அப்படி தான் போகிறோம். அப்போ ஊரெல்லாம் அப்படி தான் இருக்குது. மகரிப்புக்கு பள்ளிவாசலுக்கு ஆண்கள் வந்துட்டாங்கன்னா சில வீடுகளில் தாய்மார்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் மகரிப் தொழுதுட்டு டக்குன்னு வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, பள்ளிவாசல் அல்லாவுடைய வீடு, பேசாமல் பள்ளியிலேயே உட்காந்துட்டு ஏதாவது திக்கர் செஞ்சுக்கிட்டு இருங்க. போர் அடிச்சுன்னா ஹசரத்து சும்மா தான் இருப்பா, அவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசிட்டு இருங்க. இந்த எஷா டைம் வந்துடும். எஷா தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி 6 அமர பையன் அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் 9-9:30 மணி வரை உட்காந்து எல்லா பல நாடகத்தையும் பார்த்துட்டு 2 சொட்டு கண்ணீரையும் வடிச்சிட்டு அவன் துட்டுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே சீரியலில் பூரா துட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கான்.
இந்த அம்மா வந்து ஜனாசாவில் அங்கே உள்ள மையத்தை பார்க்கும்போது இது பாவம், இதை கண்ணீர் விட்டுட்டு அவங்க இறக்கும் போது இப்படி தான் இருந்துச்சு. இவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பாள். அவனை பூரா நடிகர்கள் அங்கெல்லாம் நடிக்க வைக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அழுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காசு, எவ்வளோ அழுறீங்களோ அந்தளவுக்கு காசு. அவங்க வந்து காசுக்காக அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வந்து சன் டைரக்டுக்கும் கேபிளுக்கும் காசு கொடுத்துட்டே அழுதுகிட்டு இருக்கா. தாய்மார்கள் நீங்கள் தப்பாக நிற்கக்கூடாது. வெளிநாட்டில் நான்லாம் கண்ணால் பார்த்தேன். எங்கள் ஓதன ஒரு பையன் 2005 அபுதாபிக்கு போயிருக்கும்போது ஓதன ஒரு பையன் வாங்க சத்திய ரூமுக்கு வாங்கன்றார். நான் சரி நான் மாளிகை மாதிரி இருக்கும் போல, வீடெல்லாம் ஊரில் நல்ல வசதியாக இருக்கார். அவருடைய ரூமுக்கு கூட்டு போனேன். ஒரு பெரிய லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டுக்கு கீழே தான் அவருக்கு ரூமு. லிஃப்ட்டில் வேலை பார்க்காரு, லிஃப்ட்டுக்கு கீழே தான் ரூமு. கதவை திறந்தா ஒரு கட்டில் கிடக்கு, கதவை திறந்தாரு ஒரு கட்டில் கிடக்கு. கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பாத்ரூம். எங்கப்பா ரூம் எங்கப்பா? இதுதான் சத்து அப்படிங்கிறாரு என் ஓதன மாணவர். இதுதான் சத்து எனக்கு ரூமு. லிஃப்ட்டில் வேலை பார்க்கறதுனால இங்கேயே படுத்துக்கிடுவேன். பாத்ரூம் இருக்குது. வெளியில் சாப்பிட்றதுலாம் என்ன செய்வப்பா, ஒரு திருகம் கொடுத்தா இந்த பேப்பரில் கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதே போல் கொண்டக்கடலை, கொஞ்சம் பச்சை பயிரெலாம் வச்சு பேப்பரில் நம்ம ஊரில் சுண்டல் சுட்டி தருவாங்க பாருங்க, அந்த மாதிரி அங்கே கோதுமை பேப்பரில் சுட்டி தருவாங்க. ஒரு திருகம் கொடுப்போம், ஒரு ஆள் கொடுத்தா அதை காலையில் நாஸ்டாக்கு சாப்பிட்டுடுவேன். கேட்குறது ரொம்ப கண்ணீராக வந்துச்சு. ஏன் வீட்டில் நல்ல வசதியாக இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற மனைவி மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டுக்கு கீழே உள்ள ஒரு சின்ன குட்டி ரூமில் என் வாழ்க்கை. அப்போ அவர் 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போனதுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அசத்து நீங்கள் இந்த கட்டில் படுத்துருக்கிறது, நான் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கேன்னு. அப்போ நான் படுக்க போன நேரத்தில் ஒரு நிமிஷம் நீங்கள் சத்து இன்னொரு தலைவாணியை தூக்குனேன். தலைவாணியை தூக்குனா உள்ளுக்குள்ளே ஒரு குத்து ஃபோட்டோ, எப்படியும் ஒரு 100 ஃபோட்டோ இருக்கும். அவர் சொன்னார், ராத்திரி தூக்கம் போகலன்னா என் மனைவி ஃபோட்டோவை பார்ப்பேன், ராத்திரி தூக்கம் வரலன்னா என் மனைவி போட்டால் போய் போயிடுவேன். இப்படி தான் சத்து என்னுடைய நேரங்கள்லாம் போயிட்டு இருக்க சத்துன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார். இது நான் வந்து கண்ணால் பார்த்த ஒரு தகவல். ஆனால் ஊர்லேருந்து அவங்க வரும்போது கொஞ்சம் வெள்ளை சொல்லியமாக வராங்க. அதெல்லாம் அவங்க படுற கஷ்டத்தை பூரா நம்ம மறக்கடிக்க வச்சிரு. தாய்மார்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு தர்ற அந்த பொருளாதாரம் இந்த மாதிரி பள்ளிவாசலுக்காக போச்சுன்னா நமக்காக இது அல்லாட்ட பேசும். நீங்கள் நாடகம் கொடுக்கறதுக்காக நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் அல்லா நம்மகிட்ட விசாரணை வைப்பான். அப்போ நாம் செய்கிற செலவுகள் நமக்காக அல்லாட்ட பேசுகிற மாதிரி இருக்கணுமே தவிர, இந்த செலவுகள் சம்பந்தமாக அல்லா நம்மகிட்ட விசாரணை வச்சா அந்த விசாரணையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ ஒரு அற்புதமான வாய்ப்பு, நமக்காக அல்லாட்ட பேசுகிற ஒரு அற்புதமான சான்ஸு, அது அவனுடைய வீட்டுக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான சான்ஸ் நமக்கு கிடைச்சிது. ஒரு நல்ல குடும்ப தலைவிக்கு அழகு என்ன, மாதிரி பாச்சுன்னா பாங்க சொல்லிடுச்சுன்னா அவங்களை குறை சொல்லலைன்னா நம்ம ஊரை சொல்ல வரல. மாதிரி தொழுதுட்டு ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கார், யாரெல்லாம் என் கணவரும் மனைவியும் நாங்கள் 2 பேரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரம்மா பிரிஞ்சு கிடந்த மாதிரி கிடக்கிறோம். என் கணவனுக்கு நல்ல ஹயாத்தை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு, அவருடைய வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக துவா செஞ்சு, மகளாக்காக துவா செஞ்சு, பிள்ளைகளுக்காக துவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஊர் பறக்கத்திருக்கோம், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கத்திருக்கோம். அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறார். சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, வெளிநாட்டுக்கு போங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் எங்கள் பிரின்சிபால் நூரில் மிஸ்ட்டு கூட ஒரு தடவை லால்பேட்டை நூரில் மிஸ்ட்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். அப்புறம் மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு. மாப்பிள்ளை வெளிநாடா உள்நாடா? இல்லை உள்ளூர்லாம் வேலை பார்க்காரு அப்படின்னா உடனே அசர் சொன்னாங்க, நம்ம ஊர்லலாம் வெளிநாட்டில் இல்லைன்னா பொண்ணே சம்மதிக்காதுங்க. வெளிநாட்டில் மாப்பிள்ளை இருந்தால் தான் பொண்ணே ஓகே சொல்லும். உள்ளூரில் வேலை பார்த்தா அந்த மாப்பிள்ளைலாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் சம்மதிப்பாங்க அப்படின்னு அசர் சொன்னாங்க. சரி, அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி சென்னையில் ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளை போட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து வெளிநாட்டு போங்கன்னு துரத்தி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. போய் சம்பாத்தி பண்ணிட்டு வாங்க, இப்படியே இங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்களே. அவர் பார்த்தாரு, நம்முடைய மனைவிக்கு ஏதாவது படிப்பினை செய்யணுமே அப்படின்ட்டு நேராக சென்னையிலே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்தார். ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்து நல்ல சம்பளம், சென்னையிலே வேலை பார்த்துட்டு இருக்கார். 2 மாதம் 3 மாதம் சம்பளம் சென்னையிலே இருந்து வெளிநாட்டிலேருந்து அனுப்புன மாதிரி அனுப்பிட்டு இருக்கிறார். ஒரு நாள் திடீர்னு அவர் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள்லாம் சாப்பிட போகிறாங்க. சென்னை நடந்து சாப்பிட போகிறாங்க. இவர் அங்கேருந்து அந்த மாதிரி போட்டுக்கிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த புக்கு கேட்லாக் எடுத்துகிட்டு வா, எனக்கு இதை கொண்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, சர்வர் இங்கே வா, அங்கே போ, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. இவரும் சளைக்காமல் எடுத்து கொடுக்காரு. அந்த பிள்ளைகளும் சர்வர்னு கூப்பிட்டு வேலை வாங்குது, எல்லாம் செஞ்சு முடிச்சார். கடையில் 1000 ரூபா எடுத்து அந்த அம்மா வந்து இதில் வைக்கிது, அந்த புக்கில் வைக்கிது. பில்லை கொண்டு வாங்க. அவர் பில்லை கொடுத்துட்டு மிச்சம் 900 ரூபா பில்லு சாப்பிட்டு மிச்சம் 100 ரூபாய் கொண்டு வைக்கிறார். இதை நீ டிப்ஸாக வச்சுக்காண்டுது இந்த அம்மா. தாய்மார்களே கொஞ்சம் கிடைக்க அவர் டிப்ஸாக தன்னுடைய ஹஸ்பண்டுக்கே கொடுக்குது. இதை வேணா நீ டிப்ஸாக வச்சுக்கேன். அந்த டிப்ஸை வாங்கி ஜேபில் வச்சுட்டு தான் அவர் கரிச்சி போய் என்ன செய்கிறாரு, அவுக்குறாரு. அவுத்துட்டு இப்படி பார்க்குறாரு. அந்த பிள்ளைகளோ அப்படியே கதறி அழுதுச்சான். எங்கள் பாபாவையா இவ்வளோ நேரம் நான் சர்வர்னு கூப்பிட்டேன். அந்த அம்மா அழுதுச்சான், என் புருஷனையா நான் சர்வர்னு கூப்பிட்டேன், நீங்கள் வெளிநாட்டுலேருந்து போனேன்னு சொன்னீங்க. ஆமாம், வெளிநாட்டுக்கு நான் போனால் நீங்கள் இங்கே எப்படிலாம் இருக்கீங்கிறத கண்ணால் பார்க்குறேங்க. எனக்கே டிப்ஸு தரீங்களா?
2 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டு 1000 ரூபாய்க்கு 2 பேர் சாப்பிட்றீங்க நீங்கள். இப்போ அப்படி தான் இருக்குது. பீஸாங்கிறாங்க, பர்கருங்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இப்போ என் பேர பிள்ளைகள் கூட சமீபத்தில் ஊர்லேருந்து வந்தாங்க. என் பேர பிள்ளைகளோ பேத்தி வந்தாங்க. நான் தெரியாமல் ஒரு 500 ரூபாய் ஜாப்பில் எடுத்து வச்சுட்டு லால்பேட்டையில் ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டேன். 890 ரூபா பில்லு. 890 ரூபா பில்லு. அது ஒரு பாட்டில் தின்னுக்கிட்டு என்னம்மா அது என்ன இருக்குன்னு பார்த்தா 2 ப்ரெட்டு. ஏன்னா 15 30 ரூபா. கடையில் 2 பண்ணை வாங்கி இடையில எதையோ வந்து அந்த சைனாக்காரன் தான் அந்த வெண்ணெயெல்லாம் சாப்பிடுவான். அந்த 2 பண்ணுக்கு இடையில கொஞ்சம் வெண்ணெயை வச்சு அப்பி கொடுத்துட்டு கடையில் என்னம்மா 890 ரூபா பில்லு போட்டிருக்கான். இப்படி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஆயத்தை சொல்லி உங்களை வேறு லைன் கூட்டு போயிருக்கலாமே. 25 கிலோ அரிசி காசு, 25 கிலோ அரிசி காசு. இங்கே மூத்த கொஞ்சம் 60 வயசுக்கு மேலே உள்ள தாய்மாரெல்லாம் வந்துருப்பீங்க. கொஞ்சம் காசை நல்ல வழியில் செலவு பண்ணுங்க. அந்த பர்கர் பீஸா நான் குறை சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கே சில சிக்கல்கள், வீண் விரயங்களுக்கு அது காரணமாக அமைஞ்சிடும். நம்ம கொடுக்குற பணங்கள் பொருள்கள் அது அல்லாவுடைய பாதையில் இருந்ததுன்னா அது நமக்காக அல்லாட்ட என்ன செய்யும், கேள்வி கேட்கும். யாரெல்லாம் அவன் பள்ளிக்கு செஞ்சேன், நீ சொன்னதுனால சொந்தக்காரங்களுக்கு செஞ்சேன், நீ சொன்னதுனால ஏழைகளுக்கு செஞ்சேன், நீ சொன்னதுனால ஏழை குமர்களுக்கு செஞ்சேன்னு சொல்லி நாம் செய்கிற பணங்கள் பூரா நமக்காக அல்லாட்ட பேசும். அதில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அதனால் குறிப்பாக இந்த பள்ளிவாசல் உருவாவதற்கு மெயினாக முதல்ல எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு பயானுக்கு பள்ளிவாசலுக்காக பெண்கள் பயான்னு முதல்ல இன்றைக்கி தான் வந்து அதுக்காக நான் சொல்ல வந்தேன். மற்ற இடங்கள்லாம் வந்து இந்த நாடகங்கள் சீரியலை பார்த்து பெண்கள் கெட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு பயான் பண்ணணும்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. அங்கே தான் அது சம்மந்தமாக தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். ஆனால் தீனுக்காக, தீனுடைய சிந்தனைக்காக, அல்லாவுடைய வீட்டுக்காக, ஒரு ஊரில் அல்லாவுக்கு பிரியமான ஒரு இடம் பள்ளிவாசல் என்பதற்காக முதல்ல நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். அதனால் அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பங்களிப்பு இஸ்மாயில் ஹசரத் சொன்ன மாதிரி கம்மல், வளையல் அதெல்லாம் சஹாபி பெண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து அது அடுத்தடுத்த காலங்களில் அதை பார்த்துக்கலாம். ஏன்னா கம்மல் வேலை இப்போ கிராமி கிட்டத்தட்ட 60 ரூபா 70 ரூபா. ஒரு பவுன் வந்து எங்கே ஒரு கிராம் 9,000 ரூபாய்கிட்ட போயிடுச்சு. ஏன்னா இருந்தாலும் வந்து மற்றதுக்கெல்லாம் செலவு செய்கிற நாம இதுக்கெல்லாம் நம்ம செலவை குறைக்க மாட்டோம். எந்த செலவாக இருந்தாலும் சரி அல்லாவுக்காக செய்கிற செலவுகள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கள் பேரில் குரானில் சூறாவே கிடையாது தாய்மார்களே. எங்கள் பேரில் குரானில் சூறாவே கிடையாது. 114 சூறாக்கள் குரானில் வருது. ஆண்கள்ங்கிற பேரில் சூறாவே கிடையாது. ஆனால் உங்கள் பேரில் பெண்கள்ங்கிற பேரில் 176 ஆயத்து. அது சும்மா 5-6 ஆயத்து 3-4 ஆயத்து கிடையாது. 176 ஆயத்துகளை கொண்ட ஒரு அற்புதமான சூறாக்கள் உங்கள் பேரில் இருக்குது. அந்த சூறாக்களில் தான் இன்றைக்கி உங்களில் நிறைய ஆயிஷா அம்மாவுடைய பேர் வச்சவங்க இருக்கலாம், ஹதிஜா அம்மாவுடைய பேர் வச்சவங்க இருக்கலாம், அஸ்மா அம்மா பேர் வச்சவங்க இருக்கலாம். அவங்களை பூரா நல்லா பாராட்டலாம். குரான் ஆயத்து இறங்குறதுக்கு ஒரு சஹாபி பெண்ணு காரணமாக இருக்கலாம். அதை நீங்களும் சொல்லலாம், இந்த ஆயத்துக்கு நானும் அந்த ஆயத்து பிரகாரம் நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி நாமளும் தைரியமாக சொல்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் கிட்டத்தட்ட 1446 வருஷம் முடிஞ்சிருச்சு. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு இன்றைக்கி முஹர்ரம் பிற 4-5ஆவது. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போய் 1446 வருஷம் முடிஞ்சு 47ஆவது வருஷம் தொடங்கிருச்சு. இதில் நான் அவங்ககிட்ட சொல்ல வர்றது அருமையான தாய்மார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போகிறாங்க. மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. போகும்போது வீட்டில் இருக்கிற காசை பூரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் அப்போ 2 பொம்பளை பிள்ளைகள், ஒன்று ஆயிஷா அம்மா, இன்னொன்று ஆயிஷா அம்மாவுடைய கூட பிறந்த ஆயிஷா அம்மாவோட 10 வயசு மூப்பா உள்ள அஸ்மா அம்மா. அப்போ ஆயிஷா அம்மாவுடைய கூட பிறந்த சகோதரி தான் அஸ்மா அம்மா. 2 பேருக்கு இடையில 10 வயசு மூப்பு. இந்த 2 குமரை வீட்டில் வச்சுட்டு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு மதீனாவுக்கு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அவர் இஸ்லாத்துக்கு வரல, அவர் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தார். கடைசி நேரம் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போதைக்கு அவர் இஸ்லாத்துக்கு எதிரி, அவர் பஜாரில் நிற்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறத ஒரு ஆள் பார்த்துட்டு நேராக அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 பொமரை வச்சுருக்க, 2 பேத்தியையும் விட்டுட்டு இருக்கிற காசு பூரா எடுத்துகிட்டு அபூபக்கர் ஊரை விட்டு ஓடிட்டார், அந்த முகமது பின்னாடி ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு பஜாரில் இருந்த அபூபக்கர் அவருடைய தகப்பனார்கிட்ட சொல்கிறேன். அருமையான தாய்மார்களே, அதை கேட்டவொன்னு அவர் கண்ணு தெரியாதவர். அபூபக்கர் அவருடைய தகப்பனார் கண்ணு தெரியாத அவர் திடுன்னு ஓடி வரார் பஜாரில். வீட்டில் இருக்கிற காசை பூரா என் பையன் தூக்கிட்டு ஓடிட்டான், 2 குமரை வச்சுருக்கிறான், அதை விட்டுட்டு இந்த குமரை பற்றி சிந்திக்காமல் வீட்டில் இருக்கிற காசை பூரா தூக்கிட்டு ஓடிட்டான்னு ரோட்டில் ஓடி வர. இப்படி கத்திக்கிட்டே ஓடி வரதை பார்த்த உடனே அஸ்மா அம்மா, ஆயிஷா அம்மா 2 பேர் பார்க்குறாங்க, நன்னா நம்ம அத்தா மேலே இவ்வளோ கோபத்தோடு ஓடி வராருன்னு ரோட்டில் ஓடி வந்து சின்ன கூழாங்கல் இருக்குது பாருங்க, பொடி கல், அது திர்ஹம்னா வெள்ளி காசு. அந்த வெள்ளி காசு மாதிரி வட்டமாக கிடக்கிற அந்த வெள்ளி காசு அந்த வட்ட கல் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சின்ன வட்ட கூழாங்கல்ல பூரா அள்ளிட்டு வந்து வீட்டு அலமாரில் வச்சு, நம்ம வீட்டில் பீரோல் இருக்க மாதிரி அலமாரில் வச்சு அது கூட துணியை வச்சு மறைச்சி வச்சுருந்தாங்க. இவர் தடுமாறி உள்ள வந்து, எங்கே என் பையன் எங்கே, உங்களை பூரா விட்டுட்டு எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டானான்னு உடனே அந்த 2 சின்ன பிள்ளைகளும் அஸ்மா அம்மா
ஆயிஷா அம்மா மிஞ்சி போனால் ஆயிஷா அம்மாவுக்கு 6 வயசு இருக்கும், அஸ்மா அம்மாவுக்கு ஒரு 10-14 வயசு இருக்கும். அது சொல்லுது என்னென்னா, நீங்கள் எங்கள் அத்தாவை திட்டாதீங்க, எங்கள் அத்தா மட்டும்தான் போனாங்க, காசெல்லாம் எடுத்துகிட்டு போகலங்க. தாப்பனார் மட்டும்தான் ஓடனா முகமதோட போயிருக்காங்க, காசெல்லாம் வீட்டில் தான் இருக்குது, காசெல்லாம் அலுமார் பீரோவில் தான் இருக்குது, வாங்கன்னு சொல்லி கண்ணு தெரியாத அந்த பிள்ளைகளை அவரை கூப்பிட்டு வந்து அந்த கல்லுக்கு மேலே கையை வச்சு தடவி காட்டுறாங்க. இந்த பாருங்கள் உள்ள பூரா திருகம்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போது காசை தாப்பனார் தூக்கி போயிட்டாங்க, கல்லை காமிச்சு காசு என்னாங்க. அருமையான தாய்மார்களே, அந்த கல் தான் காலப்போக்கில் அவங்களுக்கு பெரிய பறக்கத்தான் மாறிச்சு. இந்த கல் தான் அந்த தாய்மார் ஆயிஷா அம்மா பெரிய பறக்கத்தான் மாறிச்சு. எந்த அளவுக்கு பறக்கத்தான் மாறிச்சுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு 1 லட்சம் திர்ஹம் கிஃப்டாக கொடுத்து விட்டாங்க. 1 லட்சம் திர்ஹத்தை கொடுத்து இது ஆயிஷா அம்மாட்ட வந்து கொடுங்க என்ன. அப்போ ஆயிஷா அம்மா இது கொடுக்குற கை, இதை வாங்குற கையில் என்ன. நம்ம ஆயிஷா அம்மாமார்களுக்கும் அந்த மாதிரி எல்லாம் பறக்கத்தை கொடுக்கணும், உங்களுக்கும் எல்லாம் அப்படி பறக்கத்தை கொடுக்கணும். அப்போ ஆயிஷா அம்மா காலமுறை கொடுக்குற கையாக இருந்தாங்க. 1 லட்சம் திர்ஹத்தை வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விடுறாங்க. நீங்கள் வந்து முக்கியமான சஹாபி, இஸ்லாத்துக்காக தியாகம் பண்ணவங்க, அள்ளி கொடுத்த சஹாபி பெண்ணு. எல்லாத்துக்கும் மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது என் சொத்து வந்து என் குடும்பத்துக்கு சேராது, பள்ளிவாசலுக்கு போயிருந்தாங்க. என் சொத்து என் குடும்பத்துக்கு சேராது, அது பைத்துல் மாலுக்கு போயிடும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஜீரணிச்சிக்கிட்டாங்க. அதனால் ஆயிஷா அம்மாட்ட வந்து 1 லட்சம் கொடுக்கும்போது அந்த வேலைக்கார பெண்ணு, இந்த மாதிரி உங்களுக்கு 1 லட்சம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கேன்னாங்க. ஒரு திர்ஹம் கூட வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் தர்மம் பண்ணிட்டு வந்தாங்க. கடைசி காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. அருமையான தாய்மார்களே, இதில் வந்து வேதனைக்குரிய கண்ணீர் செய்தி என்ன தெரியுமா? சாயங்காலம் ஆகுது, அதே வேலைக்கார பெண்ணிட்டு ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, அம்மா வீட்டில் ஏதாவது 1 திர்ஹம் 2 திர்ஹம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வேலைக்காரி சொன்னால், அந்த 1 லட்சத்தையும் வேண்டான்னு சொல்லி நீங்கள் கொடுக்க சொல்லிட்டீங்க, அதை நான் எல்லாத்துட்டையும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேனே, வீட்டில் ஒரு பைசா கிடையாது. இப்போ அந்த வேலைக்கார பெண் ஆயிஷா அம்மாட்ட கேட்குறாங்க, ஏமா நீங்கள் எதுக்கு காசு கேட்குறீங்கன்னு. இல்லை நோன்பு வச்சுருக்கேன், நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு பேர்த்தம்பளம் கூட இல்லை, அதனால என்ன. தாய்மார்களே கொஞ்சம் யோசிங்க, பள்ளிவாசல் விஷயத்தில் கொஞ்சம் உங்கள் சிந்தனை கொண்டு போகும். நோன்பு வச்சுருக்கேன், நோன்பு திறக்கிறது கூட இன்றைக்கி என்கிட்ட ஒரு பேர்த்தம்பளம் கூட இல்லை அப்படின்னாங்க. இவங்க தான் இஸ்லாமிய பெண்ணு. அப்போது இவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காலம் பூரா அல்லா 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 அல்லான்னு சொல்லி வாழ்ந்தவங்க. அன்னை ஆயிஷா அம்மா மாதிரி, அன்னை ஜெய்னப் அம்மா மாதிரி, அன்னை ஹதீஜா அம்மா மாதிரி. இப்போ நாமெல்லாம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது, அந்த உயர்ந்த அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியாட்டாலும் குறைந்தபட்சம் அல்லாவுடைய வீட்டிற்கென்று ஒரு தேவை வருகிற போது என்ன, இந்த மதீனாவில் சோறு கொடுத்த மாதிரி, லால்பேட்டையில் சோறு கொடுத்த மாதிரி என்ன, நாம் இது ஆயுள்ள காலமுறை நமக்காக பேசி நம்முடைய சந்ததிகளாக பேசுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. நாங்கள் வெளியூர் பயான் போகும்போதெல்லாம் பேசுவோம். லால்பேட்டையை பற்றி பேசும்போது டெலிவரி நேரத்தில் ஒரு அம்மாட்ட ஊசி போடவான்னு கேட்டாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ, ஆனால் அங்கே ஓதுன ஒரு மூத்த சொன்னாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணி டெலிவரி நேரத்தில் முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க. அல்லாஹ் அக்பர், அந்த ஊசியிலேயே பாவம் அவங்க லைஃபே போயிடும். ஏன்னா அது இன்னும் சொல்லப்போனால் கொல்லிமேட்டுக்கு லால்பேட்டைக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இங்கே மட்டும் ஒரு பையன் ஓதிக்கிட்டு இருந்தேன், அவங்க தாயாருக்கு வந்து தஞ்சாவூரில் ஆப்ரேஷன். அப்போ நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விசாரிக்கிறேன், என்னம்மா ஆப்ரேஷன் அப்படியே முடிஞ்சதா அப்படின்னு. இல்லை அதற்கு ஊசி போடுற அந்த முதுகில் ஊசி போடுற டாக்டர் இன்னும் வரல 2 நாளாக நாங்களும் வருவார்னு பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் டாக்டரை காணல. கடைசியில் பார்த்தா சமல் டாக்டர், லால்பேட்டை சமல் டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு வராராம். அப்போ அந்த பையன் சொன்னது சொல்கிறேன், இவரு எதுக்கு இங்கே வரான்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொன்னாங்க, டாக்டர் வந்துட்டாரு, உடனே பேஷண்ட் ரெடி பண்ண சொல்லுங்க. ஏன்னா கடைசியில் பார்த்தா ஊசி போட்டதே நம்ம சமல் டாக்டர் தான், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன. அப்போ நான் சொன்னேன், எப்பா சமல் டாக்டருக்கு நம்ம ஊரில் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய அந்தஸ்து வெளியூருக்கு போனதான் தெரியும். ஏன்னா இஸ்மாயில் ஹசத்துக்கு உஸ்மான் ஹசத்துக்கு ஊரில் என்ன நம்ம பிள்ளை தானே, நம்ம முன்னாடி நடமான ஆட்கள் அப்படின்னு. அப்போ அங்கே தான் இந்த இவருக்காக நம்ம 3 நாளாக காத்திருந்தோம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருடைய அந்தஸ்து அங்கே போனால் தான் தெரியும். அப்போ அந்த முதுகில் போடுற அந்த ஊசி இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், அதுவே பெரிய வேதனை. அப்போ அந்த அம்மாட்ட ஊசி போடணுமா அப்படிங்கும் போது ஓதுற பிள்ளைக்கு சோறு கொடுக்குற அந்த சிந்தனை இருந்தாலே எனக்கு வழி தெரியாதுங்க. இன்னைக்கு பாருங்க, உலகம் பூரா அந்த லால்பேட்டை கொல்லிமேட்டை சொல்லும்போது டக்குன்னு என்ன சொல்கிறாங்க, லால்பேட்டை பக்கத்து ஊரா அப்படின்னு தான் கேட்குறாங்க. லால்பேட்டை பக்கத்து ஊராங்க. அப்போ நம்ம செய்கிறது வாழ்க்கையில் ஒரு தியாகம் தான், அது நம்முடைய காலத்துக்கு பிறகும் அது நம்முடைய பெயரை பதிய வைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது. அதனால் வேறு யாரும் தேவையில்லை. இந்த காரியத்திற்கு ஒரு 25,000 தேவைப்படுதா, நீங்கள் ஒரு 10,000 தந்தா இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் ஒரு 10,000 வாங்கிடுவோம் அப்படிங்கிற வாய்ப்பை தயவு செய்து விட்டுறாங்க. அந்த 20,000 சேர்த்து நானே அந்த காசையும் சேர்த்து தரேன், அது என் பேரில் இருக்கு. சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு விளக்கேற்றி வச்சது இஸ்லாம் அப்படின்னா, ஒரு பள்ளிவாசலுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய உதவி செய்கிறது. ஒரு விளக்கு அது ஒரு நாள் மண்ணெண்ணெய் எரியும், அவ்வளோதான். மறுநாள் அதுக்கு புது கிருஷ்ணாயில் புது மண்ணெண்ணெய். ஆனால் காலம்பூராம் பேர் சொல்கின்ற ஒரு அற்புதமான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்கள் ஊருக்கு தந்திருக்கான். அந்த பாக்கியத்திற்கு உண்டான முதல் வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதனால் பல்வேறு காரியத்திற்கு நம்ம குடும்ப தலைவர்கள்ட்ட நம்ம சிபாரிசு பண்ணுவோம்.
அதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க, இதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு. ஆனால் இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள்கிட்ட, நம்ம குடும்ப தலைவர்கள்ட்ட, இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் பேசும்போது உங்கள் உறவுகள்கிட்ட, கொல்லிமேட்டில் மட்டும் இருக்க மாட்டாங்க, உங்கள் உறவுகள் கொல்லிமேட்டுக்கு வெளியிலேயும் சில உறவுகள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசும்போது கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நன்மையோ அதே நன்மை கொடுக்க சொல்கிறவங்களுக்கு உண்டு. இஷ்ஃபவு தூஜரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களால் முடியலன்னா அடுத்தவங்கள்ட்ட சிபாரிசு செஞ்சீங்கன்னா அந்த செஞ்சவங்களுக்குள்ள நன்மை உங்களுக்கு உண்டு. இஷ்ஃபவு தூஜரு, சிபாரிசு செய்யுங்கள், நீங்களும் கூலி கொடுக்கப்படுவீர்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ சீக்கிரம் இந்த பள்ளிவாசல் உடைய கட்டுமான பணி நிறைவுறையுதோ அந்த அளவுக்கு இதில் பங்கெடுத்துக்கிட்ட எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா என் மனசுலேயே ஒரு வசுவாசம் வரும், நம்ம போய் பேசிட்டு வந்தோம், இப்படி கொஞ்சம் நாளாகிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு சிந்தனை என் மனசுலேயே வரும். அல்லாஹ் தஆலா அந்த சிந்தனை வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் என்னுடைய கட்டுமான பணி நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் ஆண்கள் தொழுகின்ற இந்த பள்ளியில் அவங்க இந்த பள்ளி கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுடைய பின்பலம், உங்களுடைய மகத்தான துவா, உங்களுடைய மகத்தான ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த சகோதரர் இஸ்மாயில் ஹசரத் அவர்களுக்கும், அன்பு பிள்ளை உஸ்மான் ஹசரத் அவர்களுக்கும், ஜமாத்தாருக்கும், ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கும், இந்த பள்ளிவாசலை கட்டுகின்ற அந்த கமிட்டியார்களுக்கும், குறிப்பாக சொர்க்கத்தை காலடியிலே வைத்திருக்கிற அருமையான தாய்மார்களாகிய உங்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாகர் தாவானானே அல்ஹம்துலில்லாஹி. எனக்கு பேசவே முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அரை மணி நேரம் தான் பேசலான்னு வந்தேன். எல்லாம் உங்கள் துவாவை என்னமோ தெரியல, கொஞ்சம் அல்லா லேசாகி தந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான தாய்மார்களே, அற்புதமான ஒரு பயானை நாம் எல்லாம் கேட்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது தாய்மார்களான உங்களுக்காக வேண்டிதான்.